ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெண்டை பற்றியும் படிக்க போகிறோம். நம்ம படிக்க போகிற பகுதி 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 3வது அலகில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இல்லாமல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெண்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்து பயனடையலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா படிக்கலாம். Let us know. Past perfect tense is used to show that something happened before another action in the past. இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செயல் இன்னொரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்ததுன்னா, இறந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செயல் நடந்திருக்கும் பொழுது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுது. இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு ஷோ தட் சம்திங் ஹேப்பன்ட் பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த பாஸ்ட். அதோடு கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி சொல்கிறதுக்கும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுது. We know the forms of verbs they are. நம்மளுக்கு verb 4 ஃபார்ம்ஸில் இருக்குதுன்னு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வேர்போட 4 ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட்டில் வேர்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீவ் இல்லைன்னா லீவ்ஸ். ஏன் இங்கே லீவ்ஸ்னு கொடுத்துருக்கோன்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் இந்த லீவ்ஸ்னு வரும், மீதி எல்லாத்துக்கும் லீவ்னு வரும். அடுத்து பாஸ்ட்னா லெஃப்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் அதே லெஃப்ட்டு தான். இதே ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள்னால் லீவிங். The past participle form is used in past perfect tense with the auxiliary had. இப்போது இதில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி படிக்க போகிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாம் பயன்படுத்துகிறோம். இதை மட்டும் பயன்படுத்தாமல் அது கூட ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு ஆக்சிலரி வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேட், அதுக்கப்புறம் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இது ரெண்டும் தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்த போகிற வேர்ப் ஃபார்ம். கம் லெட் அஸ் யூஸ் இட். வாங்க இப்போது ஹேடுங்கிற ஆக்சிலரி வேர்பையும் லெஃப்ட்டுங்கிற வேர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ had left the station. We had left the station. You had left the station. They had left the station. He had left the station. She had left the station. It had left the station. இதுங்க முன்னாடி இருக்கிற ப்ரொனவுன் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட். அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நாம் எழுதணும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட வேர்ப் ஃபார்ம். இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இப்போது ஏ fill in the blanks. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ had given him the book. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஹேடுங்கிற ஆக்சிலரி வேர்பு போட்டுட்டோம். தேர்ட் ஃபார்ம் give, gave, given. ஸோ கிவன்கிறத நம்ம இங்கே போட்டாச்சு. அடுத்தது we dash to the park. இங்கே கோன்னு இருக்குது. நம்ம இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஹேடுங்கிற ஆக்சிலரி வேர்பை எழுதிடுறோம். அதுக்கப்புறம் கோவோட தேர்ட் ஃபார்ம் go, went, gone.
ஸோ gone அப்படின்னு எழுதணும். G-O-N-E. ஸோ we had gone to the park. அடுத்தது you dash to your uncle's house. ஸோ இங்கே இருக்கிற வேர்பு பார்த்திங்கன்னா be. நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது had. H-A-D had. Bக்கு been. B வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் been வரும். ஸோ you had been to your uncle's house. அடுத்து இருக்கிறது he dash before 5 o'clock. ப்ராக்கெட்டில் இருக்கிற verb sleep. ஃபஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால had நம்ம எழுதிடுறோம். HAD hadன்னு எழுதிட்டு ஸ்லீப்போட தேர்ட் ஃபார்ம் slept. SLEPT. He had slept before 5 o'clock. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது she dash the bill. ப்ராக்கெட்டில் இருக்க வேர்ப் பார்த்தீங்கன்னா pay. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம had எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பேயோட தேர்ட் ஃபார்ம் pay, paid, paid. ஸோ PAID paid அப்படின்னு எழுதிடுறோம். she had paid the bill. அடுத்து they dash him before the party. ப்ராக்கெட்டில் meetன்னு இருக்குது. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால had meetோட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா met. ஸோ they had met him before the party. அடுத்தது it dash before I touched it. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால had இந்த பிரேக்குங்க இருக்குது. அது தேர்ட் ஃபார்ம் break, broke, broken. ஸோ it had broken before I touched it. இப்போது நம்ம பார்த்துருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸசைஸில் எல்லாத்துலேயுமே வேர்பு ஃபார்ம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். இப்போது நாம் எங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Let us see when to use past perfect tense. Event happened before another in the past. இறந்த காலத்தில் ஒரு செயலுக்கு முன்னாடி இன்னொரு செயல் நடந்துச்சு அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுது. இப்போ இங்கே பாருங்கள், ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு செயலுக்கு முன்னாடி இன்னொரு செயல் நடந்தது நம்மளுக்கு கிளியராக காமிக்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாருங்கள், John had gone out when I arrived in the office. நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜான் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இங்கே பயன்படுது. had gone. I had saved my document before the computer crashed. கம்ப்யூட்டர் க்ராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணிட்டேன். ஃபார்ம் பார்த்திங்கன்னா had saved. We had already started cooking when they arrived. அவங்க எப்போ வந்தாங்களோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது he had been tired before I gave him work. நான் வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரும் ரொம்ப டயர்டாக இருந்தார். ஸோ நம்ம அடுத்தது fill in the blanks பார்க்கலாம். B. Complete the following sentences using past perfect tense. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the bus dash the bus stop before I went. ப்ராக்கெட்டில் லீவுன்னு இருக்குது. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால had அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்தது லீவோட தேர்ட் ஃபார்ம் left, L-E-F-T. The bus had left the bus stop before I went. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the exam dash when I reached the exam hall. இங்கே start அப்படின்ட்டுருக்கு. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு had போட்டுடுறோம். அடுத்தது வேர்போட தேர்ட் ஃபார்ம் இங்கே ஸ்டார்ட்னு இருக்குது. அதோட தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா started.
ஸ்டார்டட்னு வரும். தேர்ட் ஃபார்மும் ஸ்டார்டட் தான், அதனால் அதை எழுதிக்கிறோம். தி எக்ஸாம் ஹேஸ் ஸ்டார்டட் when I reached the exam hall. அடுத்தது தேர்ட் ஒன், she dashed the apple as I told her to stop. ப்ராக்கெட்டில் ஈட்டுங்கிற வேர்ப் இருக்குது. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு had அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் எழுதிக்கிறோம். ஈட்டுங்கிற வேர்ப் இருக்குது, அதோட தேர்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஈட், ate, eaten. EATEN, eaten. So she had eaten the apple as I told her to stop. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா the satellite dash on the moon before they gave the command. ப்ராக்கெட்டில் land அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஹேடுங்கிற ஆக்சிலரி வேர்பை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து land, இதோட தேர்ட் ஃபார்ம் landed. So the satellite had landed on the moon before they gave the command. அடுத்தது Raju dashed to the ground before others arrived. ப்ராக்கெட்டில் reach அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஹேடுங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம எழுதிக்கிறோம். ரீச் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது, அதோட தேர்ட் ஃபார்ம் reached. REACHED. Raju had reached to the ground before others arrived. இப்போ நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்ஷன்ஸ் that will be completed before some other point in the future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுது. இங்கே வேர்போட 4 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் ரைட் அல்லது ரைட்ஸ்னு இருக்கும். பாஸ்ட்டில் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ரிட்டன், ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள்னா ரைட்டிங். ஸோ the past participle form is used in future perfect tense with auxiliary will have. ஸோ நம்ம ஏற்கனவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே பயன்படுதுன்னு பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுது, அங்கே ஹேடாக இருந்துச்சு. இங்கே அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹாவ்ங்கிற ஆக்சிலரி வேர்போட பயன்படுது. அப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஆக்சிலரி வேர்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில் ஹாவ். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். கம் லெட் அஸ் யூஸ் இட், அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐ வில் ஹாவ் ரிட்டன் மை ஹோம்ஒர்க், we will have written our homework, you will have written your homework, they will have written their homework, he will have written his homework, she will have written her homework, it will have completed its work. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா will have. அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் வில் ஹாவ், அதோட வேர்போட தேர்ட் ஃபார்முங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபில் இன் த blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் ரீச் த பிளேஸ் பை 6 AM. ஸோ இங்கே வில் ஹாவ் ரீச்சோட தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரீச்ட். செகண்ட் சென்டென்ஸ் வி டேஷ் த பெயிண்டிங் பை டுமாரோ. இங்கே கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வில் ஹாவ் இது ரெண்டையும் எழுதிக்கிறோம். அடுத்து கம்ப்ளீட்டோட தேர்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது யூ டேஷ் த மேட்ச் பை திஸ் டைம் டுமாரோ. ப்ராக்கெட்டில் வின் அப்படிங்கிற வேர்பு கொடுத்துருக்கு.
இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வில் ஹாவ் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வின்னோட தேர்ட் ஃபார்ம் ஒன். We will have won the match by this time tomorrow. They dash everyone to the marriage by next week. Inviteன்னு இருக்குது verb. இது future perfect tense அப்படிங்கிறதுனால will have inviteோட third form invited. அடுத்தது he dash all the money within an hour. இங்கே spend இருக்குது verb. இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால will have ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்பெண்டோட தேர்ட் ஃபார்ம் spent. We will have spent all the money within an hour. She dash a job in America by next year. verb வந்து getன்னு இருக்குது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால will have getோட தேர்ட் ஃபார்ம் got. She will have got a job in America by next year. It dash all the candies. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால will have எழுதிக்கிறோம். ஈட்டோட தேர்ட் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் eaten. It will have eaten all the candies. ஸோ இப்போ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா by 6 PM, by tomorrow, by this time tomorrow, by next week, within an hour, by next year. இது எல்லாமே நாம் இது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய க்ளூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா by 6 PM, by tomorrow, by this time tomorrow, by next week, within an hour, by next year. இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லி இருக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த சென்டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சில வார்த்தைகள். இப்போது நாம் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பி மார்க் டிக் இஃப் இட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் cross out for future perfect tense. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் டிக்கும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் இன்ட்டு மார்க்கும் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ ஹேட் கான் டு மை கிராண்ட்மாஸ் ஹோம். இங்கே ஹேடுங்கிற ஆக்சிலரி இருக்கிறதுனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் இதுக்கு நம்ம டிக் போடுறோம். த பாய் வில் ஹாவ் க்ரோன் அப் லைக் எ மேன் இஃப் இன் ஃபியூ இயர்ஸ். இது வந்து வில் ஹாவ்ங்கிற ஆக்சிலரி இருக்கிறதுனால இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், க்ராஸ் அவுட் பண்ணுறோம். ஷீ வில் ஹாவ் மேட் த கேக் பை 8 o'clock. இங்கேயும் வில் ஹாவ் இருக்குது, இதனால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே ஹேட் குக்ட் த வெஜிடபிள்ஸ். ஹேட் இருக்கிறதுனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஸோ டிக் போடுறோம். முத்து வில் ஹாவ் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பை நெக்ஸ்ட் மந்த். வில் ஹாவ்னு இருக்குது, அதனால் இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஸோ இன்ட்டு மார்க் நம்ம போட்டுட்டோம். இப்போது change the sentence into past perfect tense and future perfect tense. ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாகவும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாகவும் மாற்றி எழுத போகிறோம். ஐ ஹவ் போஸ்டட் த லெட்டர். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் இருக்குது, அதை ஐ சப்ஜெக்ட் அப்படியே எழுதிடுறோம். ஹேவ் இங்கே இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எழுத போகிறதுனால அதை ஹேடுன்னு மாத்திரம், மீதியெல்லாம் அதே தான் வரும். வேர்போட தேர்ட் ஃபார்ம் போஸ்டட் தான், அது அப்படியே தான் வரும். போஸ்டட் த லெட்டர். அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் அதே ஐ வரும், அதுக்கப்புறம் ஹேடுக்கு பதிலாக வில் ஹாவ். பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேட் வரும், இங்கே வில் ஹாவ் வரும். ஹேடு வில் ஹாவ் அதுதான் வித்தியாசம், இதெல்லாம் அப்படியே வரும். போஸ்டட் த லெட்டர். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ், ஷீ ஹேஸ் பாட் அ வயலின். இது ஹேஸ் பாட்டுங்கிறது
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இது ஹேட் பாட்டாக மாறும். ஷீ அப்படியே தான் வரும். ஹேஸ் மட்டும் ஹேடாக மாத்திரம். பாட் அ வயலின். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கும் போது ஷீ அப்படியே தான் வரும். ஹேடுக்கு பதிலாக will have bought a violin. அடுத்தது third question. Akash has finished his homework. Past perfect tense. Subject அப்படியே எடுத்து எழுதிடுறோம். ஆகாஷ். ஹேஸுங்கிற ஆக்சிலரிக்கு பதிலாக had. finished அங்கேயே தேர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கிறதுனால finished his homework. அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கும்போது இந்த ஹேடுக்கு பதிலாக will have வரும். அதான் வித்தியாசம். ஆகாஷ் will have finished his homework. அடுத்தது fourth question. We have built a house in our village. weங்கிற சப்ஜெக்ட் அப்படியே எழுதிக்கிறோம். haveக்கு பதிலாக had. built. buildோட past participle வந்து built a house in our village. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதுனால ஹேடுக்கு பதிலாக will have வரணும். மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். we will have built a house in our village. We will have built a house in our village. Fifth question பார்த்தீங்கன்னா they have cooked their meal. past perfect tense ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கு சப்ஜெக்ட் தேவை அப்படியே எழுதிட்டு they haveக்கு பதிலாக had. இது past perfectங்கிறதுனால had. cooked அது past participle தான் இருக்குது. cooked their meal. இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே அப்படியே தான் வரும். ஹேடுக்கு பதிலாக will have. will have cooked their meal. எக்ஸசைஸ் பார்த்தோன்னா டி fill in the blanks with appropriate auxiliary. ஹேடு வருமா will have வருமா ரெண்டில் எந்த ஆக்சிலரி வேர்பு இங்கே வரும் அப்படின்னு பார்த்து நம்மளை எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மகா டேஷ் ஆஸ்ட் எ கொஷின் டு ஹிஸ் ஃபாதர். அப்பா கிட்ட கொஷின் கேட்டாங்கன்னு இருக்குது. அதுக்கு ஹேடு தான் வரும். ஹேடுன்னு எழுதிக்கிறோம். ஷீ டேஷ் அட்டண்டட் த மீட்டிங் பை டுமாரோ. பை டுமாரோனாலே நம்ம ஃப்யூச்சர்னு சொன்னோம் இல்லையா, அப்போ will have இங்கே வரும். will have attended the meeting by tomorrow. The fly dash sat in the food before she covered it. ரெண்டு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், அதனால் had. Fourth one, Niru dash joined her family in 2 years. in 2 yearsல அப்படிங்கிறது 2 வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. அதனால் will have அப்படின்னு நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது த புக் டேஷ் ஒன் ஹிம் தி அவார்ட். அவனுக்கு அந்த புக்கு அவார்டை பெற்று தந்தது. ஸோ இறந்த காலத்தை குறிக்கிறதுனால had. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.